சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதர்கள் நிர்வாகத்துக்கு உட்பட்டு சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ மன் ஆனந்த நடராஜராஜ மூர்த்தியின் பரிபூரண அனுகிரகத்தது ஸ்ரீ சிவகாம சுந்தரியுடன் கூடிய ஸ்ரீ மகா ஆனந்த நடராஜரின் முழுமையான அருளினால் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இது கோயில் நிகழ்வுகள் அனைத்தும் தீட்சிதர்களின் நிர்வாகத்தின் கீழும் முக்கியமாக நடராஜ பெருமானின் தெய்வீக அருளுடனும் நடைபெறுகின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறது. இது சிதம்பரம் கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் தீட்சிதர்களின் பாரம்பரிய பங்களிப்பையும் உணர்த்துகிறது. ஜூலை 1, 2025 அன்று காலை செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 17ஆம் தேதி நிகழ்வு. காலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 5 மணி வரை மிதுன லக்னத்தில் யாத்ராதானம் நடைபெறும். இந்த தோத்சவம் சிதம்பரத்தில் ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜராஜ மூர்த்திக்கு நடைபெறும் மிகவும் விசேஷமான நிகழ்வு. இது மற்ற எந்த ஆலயத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பை கொண்டது. ரதோத்சவத்தின் தனித்துவம். பொதுவாக உற்சவ மூர்த்திகளே தேரில் எழுந்தருளுவார்கள். ஆனால் சிதம்பரத்தில் மூலவராக வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆனந்த நடராஜராஜ மூர்த்தியே ரதாரோகணம் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது இதன் தனிச்சிறப்பு. தேரின் அமைப்பு திருக்கோயிலின் அமைப்பை ஒத்திருக்கும். தேரின் கீழ் தலங்களில் பூதகணங்கள், யக்ஷ, கிண்ணறர்கள், ரிஷிகள், தேவர்கள் போன்றோரின் உருவ பொம்மைகள் அமையப்பெற்றிருக்கும். அதன் மேல் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவார். திருத்தேர் திருவீதியுலாவின் நோக்கம். முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற சில காரணங்களால் கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசிக்க முடியாத பக்தர்களுக்காக இறைவனே அவர்களது இல்லங்களை நோக்கி வந்து ஆசியளிக்கிறார். இந்த நோக்கத்திற்காகவே திருத்தேர் திருவீதியுலா புறப்பாடு நடைபெறுகிறது. இந்த உன்னதமான விழாவை தரிசிக்கும் அனைவருக்கும் உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளும் சகல சௌபாக்கியங்களையும் மோட்சத்தையும் அடைய வேண்டும் என்று எம்பெருமான் சதாசர்வ காலமும் ஆனந்த தாண்டவ கோலத்திலேயே அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். ரதோத்சவ நிகழ்வு வரிசை. ஜூலை 1, 2025 செவ்வாய்க்கிழமை. திருத்தேர் புறப்பாட்டிற்கான நிகழ்வுகள் மிகவும் நுணுக்கமாகவும் முறையாகவும் நடைபெறுகின்றன. அதிகாலை 4:30 மணி முதல் காலை 5 மணிக்குள் மிதுன லக்னத்தில் யாத்ராதானம் நடைபெறும். சித் சபையிலிருந்து கனக சபைக்கு சுவாமி மற்றும் அம்பாள் சித் சபையிலிருந்து கனக சபைக்கு எழுந்தருளி தங்க மஞ்சங்களில் அமர்வார்கள். அலங்காரம் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு விஞ்ஞானமய கோஷத்தின் பிரமாணமாக வந்து மனோமய கோஷத்தையும் பிரதட்சிணமாக வலம் வந்து வாயு மூலையை அடைவார்கள். யாகசாலை பூஜைகள். சுவாமி மற்றும் அம்பாள் யாகசாலை 16வது காலத்தில் பிரத்யக்ஷ பூர்ணாகுதி பெற்று யாகசாலை வாயிலில் ஈசான பாகத்தில் நைவேத்தியம் மற்றும் உபசார தீபாராதனைகள் நடைபெறும். ரதாரோகணம். அங்கிருந்து 21 படிகள் ஏறி விட்டவாசல் வழியே ரத மண்டபத்தை அடைந்து ரதாரோகணம் செய்வார்கள். ஆச்சாரியர் பூஜை. ஆச்சாரியர் யாகசாலை பூஜைகளை முடித்துக்கொண்டு மண்டகப்படி உபசாரங்களுடன் ரத மண்டபத்தை அடைவார். பஞ்சமூர்த்திகளுக்கு பூஜை. விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜராஜர், சிவகாமசுந்தரி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு முறையாக நைவேத்தியம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெறும். திருவீதியுலா 4 ரத வீதிகளிலும் பக்தர்கள் மண்டகப்படிகளை ஏற்று சுவாமி மற்றும் அம்பாளை வரவேற்க தேர் உலா வரும். ராஜசபையில் ஆசி. ரத மண்டபத்தை அடைந்த பிறகு ஆச்சாரியர் தீபாராதனைக்கு பின்னர் சுவாமி மற்றும் அம்பாள் ராஜசபை எனும் ஆயிரங்கால் மண்டபத்தை அடைவார்கள். அங்கு மந்திராட்சதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் பக்தர்களுக்கு ஆசி அளிப்பார்கள். இரவு நிகழ்வு. இரவு சமகால நடராஜர் சகஸ்ரநாம லக்ஷார்ச்சனை நடைபெறும். இந்த ரதோத்சவம் இறைவனின் கருணையையும் பக்தர்களின் பக்தி பெருக்கையும் ஒரு சேர வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான திருவிழா.